ஃபைண்ட் த மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் ஐ செக்ஷன். ஸோ அந்த ஐ செக்ஷனுடைய மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை ஃபைண்ட் பண்ணணும். நமக்கு மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்னென்னா, ஏதோ ஒரு லோடு இந்த ஐ செக்ஷனுக்கு இந்த ஏதோ ஒரு பொருள் இப்போ இந்த ஐ செக்ஷனுக்கு நம்ம லோடு கொடுக்கும்போது இந்த ஐ செக்ஷன் வந்து எந்த அளவுக்கு அந்த லோடுக்கு எதிர்ப்பு சக்தி கொடுக்குது. ஸோ அதுதான் வந்து மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. இப்போ நம்ம அதான் ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் நம்ம மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபைண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஐ செக்ஷனில் சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து எந்த லொக்கேஷனில் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு அப்போ தான் அப்படி கண்டுபிடிச்சா தான் பிறகு நம்ம வந்து மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபைண்ட் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த லொக்கேஷனை கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த லொக்கேஷன் வந்து நமக்கு மூமெண்ட் சென்டர் ஆஃப் கிராவிட்டியோட லொக்கேஷன் வந்து ஒய் பார்னு எடுத்துக்கலாம். ஸோ ஒய் பாருடைய ஃபார்முலா பார்த்தாச்சுன்னா a1 y1 ப்ளஸ் a2 y2 ப்ளஸ் a3 y3 பை a1 ப்ளஸ் a2 ப்ளஸ் a3. ஸோ இங்கே வந்து நமக்கு 3 பார்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு இதை ஒரு பார்ட்டை வச்சுக்கலாம், இந்த ரெக்டாங்கில் ஒரு பார்ட்டை வச்சுக்கலாம், கீழே இருக்கிற ரெக்டாங்கில் ஒரு பார்ட்டை வச்சுக்கலாம். ஸோ நமக்கு மொத்தமாக 3 பார்ட் இருக்கிறதுனால இங்கே a1 a3 முடிவு எடுத்துருக்கணும். ஸோ நம்ம இது எல்லாத்தையுமே இப்போ ஃபைண்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு a1. ஸோ இதை வந்து நம்ம ரெக்டாங்குலர் 1 வந்து கன்சிடர் பண்ணலாம். ஸோ அப்படின்னா ரெக்டாங்குலரோட ஏரியா ஃபார்முலா தெரியும், பெர்த் இன்ட்டு ஹைட்டு. ஓகேவா? ஸோ பெர்த் இன்ட்டு ஹைட்னா 10 × 2 20, அதோட யூனிட்டு சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ அதே போல் y1. ஸோ y1 என்னென்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டியிலேருந்து கீழே நமக்கு வந்து இந்த பேஸில் இருந்து இந்த ரெக்டாங்குலர் பார்ட்டோடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டியோட டிஸ்டன்ஸ், அதாவது டோட்டல் செக்ஷன் கிடையாது, இந்த ரெக்டாங்குலர் பார்ட்டோடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டியோட டிஸ்டன்ஸு கீழே இருந்து. அதாவது எப்போவுமே நம்ம பேஸில் இருந்து நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணணும். ஓகே, பேஸில் இருந்து பார்த்தாச்சுன்னா ஃபஸ்ட் நமக்கு இங்கே 2 இருக்குது. ஸோ 2 எடுத்துக்கலாம். ப்ளஸ் மறுபடியும் இதிலேருந்து இந்த 2லேருந்து இங்கே மேலே வர 10 இருக்குது. ஸோ இந்த மேலே இந்த ரெக்டாங்குலர் மட்டும் நம்ம 2/2 டிவைடரில் தான் எடுக்கணும். 2/2 கொண்டு டிவைட் பண்ணணும். ஏன்னா நமக்கு சென்ட்ரல் கிராவிட்டி வந்து சென்டரில் தான் இருக்கும், அதனால் 2/2. ஸோ அதை பயன் பண்ணியாச்சுன்னா 13 சென்டிமீட்டர். இந்த லொக்கேஷனோட யூனிட் வந்து சென்டிமீட்டர், ஏன்னா நமக்கு டிஸ்டன்ஸ்லாம் இருக்குது, அதனால் சென்டிமீட்டர் எடுத்துருக்கோம். ஸோ அதே போல் a2 ஃபைன் பண்ணலாம். a2 அதே போல் அந்த ரெக்டாங்குலருக்கு 10 × 2, ஸோ 20 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அதே போல் y2. அதே போல் நமக்கு வந்து பேஸில் இருந்து இந்த ரெக்டாங்குலர், அதாவது செகண்ட் ரெக்டாங்குலருடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டியோட டிஸ்டன்ஸு அதே போல் தான் கீழே இருந்து மேலே இருந்து ஃபஸ்ட் ரெக்டாங்குலரோட 2 இருக்குது. ப்ளஸ் மறுபடியும் நமக்கு இந்த 2லேருந்து மேலே வர இந்த ரெக்டாங்குலரோட டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 10. நம்ம அதை 2 கொண்டு டிவைட் பண்ணணும், ஏன்னா சென்டர் கிராவிட்டி இருக்கிறதுனால. ஸோ இதை ஃபைன் பண்ணியாச்சுன்னா நமக்கு 7 சென்டிமீட்டர். ஸோ அதே போல் a3 நம்ம வந்து ஃபைன் பண்ணிடலாம். இந்த ரெக்டாங்குலரோட ஏரியா 20 × 2 40 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ அதே போல் கீழே இருந்து இந்த ரெக்டாங்குலருடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டி டிஸ்டன்ஸு 2. ஸோ 2 கொண்டு டிவைட் பண்ணிக்கலாம், 1 சென்டிமீட்டர். ஸோ எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு. அதை அப்படியே கொண்டு இந்த ஒய் பாரில் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ a1 20 × y1 13 ப்ளஸ் a2 20 தான் இன்ட்டு y2 7 ப்ளஸ் அதே போல் 40 × 1. கீழே வந்து அதே போல் ஏரியா 1 20 ப்ளஸ் ஏரியா 2 20 ப்ளஸ் ஏரியா 3 40. ஸோ இதை டிஃபைன் பண்ணியாச்சுன்னா நமக்கு 5.5 சென்டிமீட்டர்னு சொல்லி கிடைக்குது. இப்போ ஒய் பார் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அடுத்தது நமக்கு மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிக்கிறதுக்கு ஹைட்ஸ் கண்டுபிடிக்கணும். அதாவது ஹைட்ஸ்னால் என்னென்னா, இந்த ரெக்டாங்குலர் 3 ரெக்டாங்குலர் பார்ட்டுக்கும் நம்ம வந்து ஹைட்ஸ் கண்டுபிடிக்கணும். அதாவது இந்த ரெக்டாங்குலர் பார்ட்டுடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டியும் ஓவரால் செக்ஷன், அதாவது ஒய் பார், அந்த ஓவரால் செக்ஷனுடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டிக்கும் இடையே உள்ள டிஸ்டன்ஸ் தான் ஹைட்ஸ்ன்னு நம்ம எடுக்கிறோம். ஸோ இது மேலே உள்ள ரெக்டாங்குலர் இருக்கிறதுனால h1 எடுக்கலாம். ஸோ h1 = இந்த செக்ஷனுடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டியோட லொக்கேஷன் மைனஸ் ஓவரால் செக்ஷனுடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டியோட லொக்கேஷன். ஸோ 15.55.
ஸோ 7.5 சென்டிமீட்டர். ஸோ அதே போல் H2 இந்த ரெக்டாங்குலர் பார்ட்டு கண்டுபிடிக்கலாம். H2 is equal to, ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இந்த ரெக்டாங்குலர் ஒன்றுக்கு எடுத்தது போல தான் இந்த ரெக்டாங்குலர் பார்ட்டோடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டியோட லொக்கேஷன் y2 மைனஸ் ஓவரால் செக்ஷனுடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டியோட லொக்கேஷன். ஸோ 7.7 மைனஸ் 5.5 = 1.5 சென்டிமீட்டர். ஸோ அதே போல் H3 எடுக்கலாம். H3 பொறுத்தவரை வந்து நமக்கு y பார் வேல்யூ தான் வந்து அதிகமாக இருக்குது இல்லையா. y பார் வேல்யூ வந்து 5.5, y3 1. ஸோ ஓவரால் செக்ஷனுடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டியோடைய லொக்கேஷன் மைனஸ் இந்த பார்ட்டுடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டியோட லொக்கேஷன் y3 5.5 minus 1 is equal to 4.5 சென்டிமீட்டர். சரி, ஓகே, கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நமக்கு வந்து இதில் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஒவ்வொரு பார்ட்டோடைய ஆக்சிஸை பொறுத்து தான் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா நம்ம ஃபைன் பண்ணணும். ஆனால் இப்போ ஹரிசாண்டலில் இருக்கிறதுனால நமக்கு ஃபஸ்ட் இந்த பார்ட்டோடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டியை யூஸ் பண்ணி மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து ஃபைன் பண்ணணும். அதை ஃபைன் பண்ண பிறகு தான் ஆக்சிஸை வச்சு நம்ம வந்து ஃபைன் பண்ண முடியும். ஸோ இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி யூஸ் பண்ணி மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபைன் பண்ணலாம். ஸோ அதை வந்து ஐஜின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். ஐஜியோட ஃபார்முலா பார்த்தாச்சுன்னா BH3/12. ஓகே, இப்போ நம்ம இந்த ஃபஸ்ட்டு மேலே இருக்க ரெக்டாங்குலர் பார்ட்டுக்கு எடுக்கும்போது IG1ன்னு சொல்லி எடுக்கணும். ஸோ இதில் பெர்த்து பார்த்தாச்சுன்னா 10 இருக்குது, ஹைட்டு வந்து 2 இருக்குது. 10 × 2^3/12 6.67 cm/4. ஸோ அதே போல் இந்த ரெக்டாங்குலருக்கும் எடுக்கலாம். IG2 பெர்த்து வந்து 2 இருக்குது, ஹைட்டு வந்து 10/12 166.667 cm/4. ஸோ அதே போல் கீழே இருக்கிற ரெக்டாங்குலர் இதுக்கும் நம்ம வந்து மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா சென்டர் ஆஃப் கிராவிட்டி பொறுத்து இருக்குது. IG3 20 × 2^3/12 13.333 cm/4. சரி, ஓகே. இப்போ வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டியை பொறுத்து மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து ஃபைன் பண்ணியாச்சு. அடுத்தால் நமக்கு கண்டுபிடிக்க வேண்டியது வந்து ஆக்சிஸை பொறுத்து மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, அதாவது ஹரிசாண்டல் ஆக்சிஸை பொறுத்து. ஸோ இந்த ஹரிசாண்டல் ஆக்சிஸ் பொறுத்தளவில் ஃபார்முலா பார்த்தாச்சுன்னா IG + AH². ஸோ இது வந்து ஜெனரல் ஃபார்முலா. நம்ம ஒவ்வொரு பார்ட்டுக்காக எடுக்கும்போது ஃபஸ்ட்டு வந்து அப்பர் பார்ட்டுக்கு எடுக்கும்போது மேலே இருக்க பார்ட்டு எடுக்கும்போது IG1 + A1H1². ஸோ இதில் நமக்கு எல்லாமே ஃபைன் பண்ணி வச்சாச்சு. ஸோ IG1 எவ்வளோன்னா 6.667 ப்ளஸ் A1 வந்து 20 × 1.5/². ஸோ இதை வந்து ஃபைன் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 1131.667 cm/4. சரி, மேலே உள்ள பார்ட்டுக்கு ஆக்சிஸை பொறுத்து மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அடுத்தால இந்த மிடில் இருக்கிற ரெக்டாங்குலர் பார்ட்டுக்கு ஆக்சிஸை பொறுத்து மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிக்கணும், ஹரிசாண்டல் ஆக்சிஸை பொறுத்து. ஸோ அதுக்கு அதே போல் ஃபார்முலா IG2 + A2H2². ஸோ இதில் IG2 எவ்வளோ வேல்யூ பார்த்தாச்சுன்னா 166.667 ப்ளஸ் A220 H2² 1.5² 211.667 cm/4. ஸோ ஃபைன் பண்ணியாச்சுன்னா நமக்கு இந்த ஆன்சர் வருது. ஸோ இந்த ரெண்டாவது ரெக்டாங்குலர் பார்ட்டும் கண்டுபிடிச்சாச்சு. இது ஃபஸ்ட்டு, இது செகண்ட். இப்போ மூணாவது ரெக்டாங்குலர் இந்த கீழே இருக்கிற பார்ட்டுக்கு வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அதே போல் அதே ஃபார்முலா தான் IG3 + A3H3². ஸோ வேல்யூ நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம், அதை அப்படியே ஃபைன் பண்ணலாம். IG3 வந்து 13.333 ப்ளஸ் A3 வேல்யூ வந்து 40
இன்ட்டு ஹைச் கியூப்போட 3 வேல்யூ வந்து 4.5 த ஹோல் ஸ்கொயர். ஸோ அதை அப்படியே ஃபைண்ட் பண்ணியாச்சுன்னா 823.33 சென்டிமீட்டர் பவர் 4. ஸோ வந்து இந்த மூமெண்ட் ஆஃப் எனர்ஜியோட யூனிட் பார்த்தாச்சுன்னா சென்டிமீட்டர் பவர் 4. ஸோ இப்போ ஒவ்வொரு தனித்தனி பார்ட்டுக்கு வந்து மூமெண்ட் ஆஃப் எனர்ஜியா ஆக்சிஸை பொறுத்து கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஓவரால் செக்ஷனுக்கு வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஓவரால் செக்ஷன் கண்டுபிடிக்கணும்னா இந்த 3 பார்ட்டையும் வந்து ப்ளஸ் பண்ணியாச்சுனாலே போதும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 1131.667 ப்ளஸ் 211.667 ப்ளஸ் 823.33. ஸோ அதை ப்ளஸ் பண்ணும்போது இதை ஃபைன் பண்ணி வச்சுன்னா 2166.67 சென்டிமீட்டர் பவர் 4. ஸோ இதுதான் ஓவரால் செக்ஷனுடைய மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா.